இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு ஆராதனை. அப்பா பிதாவே, இந்த மாலை பொழுதினிலே இந்த அருமையான பாடலை பாடும்படி கண்ணின் மணியே கண்ணின் மணியே என்ற பாடல், கண்ணீரை சிந்துவதும் ஏன் மணியே என்ற பாடலோடு ஏசாயா புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது என்ற இறை வார்த்தைகளோடு கலந்து பாடி இந்த பாடலை பாட, ஆண்டவரே நீர் எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, என் வாழ்வில் இருந்து நீர் என்னோடு இடைப்படுவீராக. நீர் என்னோடு கூடி பேசும். ஆண்டவரே, நான் பாட இந்த இறை வார்த்தைகளை அறிவிக்க நம்முடைய தூய ஆவியின் வல்லமையின் கொடைகளினால் என்னை நிரப்பும். ஆண்டவரே, கிறிஸ்துவினிடம் இருந்து ஊக்கம் பெற்றுள்ளீர்களா? அன்பிலும் ஆதரவிலும் கிறிஸ்துவிடமிருந்து ஊக்கம் பெற்றவர்களாய் இந்த அருமையான பாடலை பாடச் செய்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. செய்யப்போவதற்காய் நன்றி ஆண்டவரே. கண்ணின் மணியே கண்ணின் மணியே, நீ கண்ணீரை சிந்துவதும் ஏன் மணியே? கண்ணின் மணியே கண்ணின் மணியே, நீ கண்ணீரை சிந்துவதும் ஏன் மணியே? முந்தன் இறைவன் நான் அல்லவோ, நான் இருக்கையில் பயம் என்னவோ? உந்தன் இறைவன் நான் அல்லவோ, நான் இருக்கையில் பயம் என்னவோ? பயம் என்னவோ பயம் என்னவோ? நான் இருக்கையில் பயம் என்னவோ? ஏசாயா புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அஞ்சாதே, நீ அவமானத்திற்கு உள்ளாக மாட்டாய். வெட்கி நாணாதே, இனி நீ இழிவாக நடத்தப்பட மாட்டாய். உன் இளமையின் மானக்கேட்டை நீ மறந்து விடுவாய். உன் கைமையின் இழிநிலையை இனி நினைக்க மாட்டாய். ஏனெனில் உன்னை உருவாக்கியவரே உன் கணவர், படைகளின் ஆண்டவர் என்பது அவர்தம் பெயரா. இஸ்ரேலின் தூயவரே உன் மீட்பர், உலக முழுமைக்கும் கடவுள் என அவர் அழைக்கப்படுகிறார். என் மகளே மகனே, ஏன் கலங்குகிறாய்? கண்ணின் மணியே கண்ணின் மணியே, நீ கண்ணீரை சிந்துவதும் ஏன் மணியே என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஆண்டவர் நம்மை பேராவலோடு எதிர்பார்க்கிறார். உந்தன் இறைவன் நான் அல்லவா, நான் இருக்கையில் பயம் என்னவோ என்று சொல்லி, என் எண்ணங்கள் உன் எண்ணங்கள் அல்ல, உன் வழிமுறைகள் என் வழிமுறைகள் அல்ல என்று சொல்கிறார். நான் தந்தேன் உனக்கு உறவுகளை, அவர் வழியாய் வெளிப்படுத்தினேன் திட்டங்களை. நான் தந்தேன் உனக்கு உறவுகளை, அவர் வழியாய் வெளிப்படுத்தினேன் திட்டங்களை. இறை திட்டம் மீறி வாழ்கின்றாயோ? மனமுடைந்து நீயும் நிற்கின்றாயோ? அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கின்றேன். உன்னை நானே மன்னிப்பினே. கண்ணின் மணியே கண்ணின் மணியே, நீ கண்ணீரை சிந்துவதும் ஏன் மணியே? கண்ணின் மணியே கண்ணின் மணியே
சொந்துவதும் ஏன் மணியே. ஏசாயா புஸ்தகம் 54 அதிகாரம் 6 வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ஏனெனில் கைவிடப்பட்டு மனமுடைந்து போன துணைவி போலும் தள்ளப்பட்ட இளம் மனைவி போலும் இருக்கும் உன்னை ஆண்டவர் அழைத்துள்ளார் என்கிறார் உன் கடவுள். கைவிடப்பட்டு மனமுடைந்து போன துணைவி போலும் தள்ளப்பட்ட இளம் மனைவி போலும் இருக்கும் உன்னை ஆண்டவர் அழைத்துள்ளார் என்கிறார் உன் கடவுள். கைவிடப்பட்ட நிலையில் நீருக்கின்றாய், அன்பில்லா நிலையில் என்றும் வாழ்கின்றாய். கைவிடப்பட்ட நிலையில் நீருக்கின்றாய், அன்பில்லா நிலையில் என்றும் வாழ்கின்றாய். எதிர்காலம் இருளாய் இருக்கின்றதோ, பயம் உன்னை சூழ்ந்து நிற்கின்றதோ. எதிர்காலம் இருளாய் இருக்கின்றதோ, பயம் உன்னை சூழ்ந்து நிற்கின்றதோ. அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கின்றேன். உன்னை நானே வாழ வைப்பேனே. கண்ணின் மணியே, கண்ணின் மணியே, நீ கண்ணீரை சிந்துவதும் ஏன் மணியே. ஏசாயா 54 அதிகாரம் 7 வசனம் இப்படியாக சொல்லுகிறது. நொடி பொழுதே நான் உன்னை கைவிட்டேன், ஆயினும் பேரிரக்கத்தால் உன்னை மீண்டும் ஏற்றுக்கொள்வேன். நொடி பொழுதே நான் உன்னை கைவிட்டேன், ஆயினும் பேரிரக்கத்தால் உன்னை மீண்டும் ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லுகிறார். கண்ணின் மணியே, கண்ணின் மணியே, நீ கண்ணீரை சிந்துவதும் ஏன் மணியே. கண்ணின் மணியே, கண்ணின் மணியே, நீ கண்ணீரை சிந்துவதும் ஏன் மணியே. உந்தன் இறைவன் நான் அல்லவோ, நான் இருக்கையில் பயம் என்னவோ. உந்தன் இறைவன் நான் அல்லவோ, நான் இருக்கையில் பயம் என்னவோ. பயம் என்னவோ, பயம் என்னவோ, நான் இருக்கையில் பயம் என்னவோ. பயம் என்னவோ, பயம் என்னவோ, நான் இருக்கையில் பயம் என்னவோ. ஏசாயா புஸ்தகம் 60:20 இப்படியாக சொல்லுகிறது. உன் கதிரவன் ஒருபோதும் மறையான், உன் நிலாயினி தேய்ந்து போகாள். ஆண்டவரே உனக்கு என்றுமுள்ள ஒளியாக இருப்பார், உன் கண்ணீரின் நாட்கள் ஒழிந்து போகும். இதை கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன் ராஜா. உன் கதிரவன் ஒருபோதும் மறையான், உன் நிலாயினி தேய்ந்து போகாள். ஆண்டவரே உனக்கு என்றுமுள்ள ஒளியாக இருப்பார், உன் கண்ணீரின் நாட்கள் ஒழிந்து போகும் என்ற சிந்தனையோடு. கண்ணின் மணியே, கண்ணின் மணியே, நீ கண்ணீரை சிந்துவதும் ஏன் மணியே. உந்தன் இறைவன் நான் அல்லவோ, நான் இருக்கையில் பயம் என்னவோ. உந்தன் இறைவன் நான் அல்லவோ, நான் இருக்கையில் பயம் என்னவோ. பயம் என்னவோ, பயம் என்னவோ,
நான் இருக்கையில் பயம் என்னவோ, நான் இருக்கையில் பயம் என்னவோ என்ற சிந்தனை. இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பலப்படுத்துங்கப்பா. பலப்படுத்தி கொண்டு இருப்பதற்காய் நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதற்காய் நன்றி. ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரியே நீ வாழ்க, மரியே நீ வாழ்க.